ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏகே ஃபேஷன். ஏகே ஃபேஷனில் ஃப்ரீயாக ஆரி கிளாஸ் சொல்லிக் கொடுக்குறோம். இந்த ஆரி கிளாஸில் நம்ம நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா ஃப்ளை ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளை ஸ்டிச்சுக்கு என்ன பண்ணணும்னா 3 லைன் வரைஞ்சிக்கோங்க, 3 கோடு போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு நம்ம இதில் என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து நீடில் அயன் நீடில் யூஸ் பண்ணுவோம், இல்லாட்டி துலிப் நீடில் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ அந்த நீடில் யூஸ் பண்ணிக்கோங்க. சில்க் த்ரெட்டும் ஜரி த்ரெட்டில் இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ சில்க் த்ரெட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ப்ளவுஸில் உங்களுக்கு போடுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் ப்ளவுஸில் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ அந்த 3 லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாட் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஈஸியாக இருக்கும், நம்ம ட்ரா பண்ணுறது நம்ம போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எப்படி போடணும்னா ஸ்ட்ரைட் லைன் ஒன்று, இந்த பக்கம் ஒரு ஆரோ மார்க் மாதிரி, அந்த பக்கம் ஒரு ஆரோ மார்க் மாதிரி. ஸோ இதுதான் ஃப்ளை ஸ்டிச்சு. உங்களுக்கு தனியாக நான் ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன், இந்த பக்கம் ஒரு ஆரோ மார்க், இந்த பக்கம் ஒரு ஆரோ மார்க், இந்த மாதிரி ஆரோ மார்க் மாதிரி தான் இந்த ஃப்ளை ஸ்டிச் வரும். ஸோ அதை தான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு 3 லைன் இருக்குல்ல, 3 லைனில் உள்ள சென்டர் லைனில் வந்து ஊசியை உள்ளே குத்தி நூலை வெளியே எடுத்துக்கோங்க. வெளியே எடுத்து லாங்காக ஒரு செயின் போட்டுக்கோங்க. செயின் போட்டு நூலை வெளியே எடுத்து பக்கத்தில் குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பக்கம் கீழே உள்ள கோடு இருக்குல்ல, அந்த கோடில் ஒரு செயின் ஸ்டிச் போடுங்க. செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் லாக் ஸ்டிச் போடாமல் அதை அகைன் நல்லா இழுத்து இங்கே ஃபஸ்ட்டு கொண்டு வந்த லைனில் அதில் போட்டு ஒரு குட்டி லாக் போட்டுக்கோங்க. போட்டு அந்த சைடு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போடுறீங்க. செயின் ஸ்டிச் போட்டு அதையும் கீழே கொண்டு வந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். லாக் ஸ்டிச் போட்டு நீங்கள் கொஞ்சம் இழுத்து கொண்டு வந்து இன்னொரு லாங் செயின் வந்து போடணும். லாங் செயின் போட்டுக்கோங்க. லாங் செயின் போட்டு குட்டி ஒரு ஷார்ட் செயின் போட்டு இந்த பக்கம் ஒரு லாங் செயின், அதை அப்படியே அகெயின் அப்படியே ரிப்பீட் கொண்டு வந்து ஒரு லாக் செயின். அகெயின் அந்த பக்கம் கொண்டு போய் ஒரு லாங் செயின், லாங் செயின், அதை அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வரணும். கொண்டு வந்து ஒரு சின்ன லாக் செயின் போட்டுக்கணும். ஸோ இதுதான் ஃப்ளை ஸ்டிச். இதே மாதிரி தான் போடணும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆரி ஒர்க் வந்து ரொம்ப கஷ்டம்னு நினைக்காதீங்க, ப்ராக்டிஸ் பண்ண தான் ஈஸியாகும். ஸோ இதில் வர நான் சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு ஸ்டிச்சுமே உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆரி ஒர்க் டிசைனராக கண்டிப்பாக ஆக முடியும், ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.